சூரா நம்பர் 7. ஆன்மா தூய்மை அடையும் இடம். அல் அஹ்ராஃப். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அலிஃப் லாம் மீம் சாத். இதை கொண்டு நீர் எச்சரிக்கை செய்வதற்கும் மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு நினைவூட்டலை வழங்குவதற்கும் இந்த வேதம் உமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உம்முடைய இதயத்தில் இதை குறித்து சந்தேகத்திற்கு நீர் இடமளிக்க வேண்டாம். உங்களுடைய இரட்சகரிடமிருந்து உங்களுக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ அதையே நீங்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும். அவரை தவிர எந்த இன தெய்வங்களையும் பின்பற்றாதீர்கள். அரிதாகவே நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றீர்கள். பல சமூகத்தை நாம் முற்றிலுமாக அழித்தோம். அவர்கள் உறங்கிக் கொண்டோ அல்லது விழித்து கொண்டோ இருந்த நேரத்தில் நம்முடைய தண்டனையை அவர்கள் அடைந்தார்கள். நம்முடைய தண்டனை அவர்களிடம் வந்தபொழுது அவர்களுடைய கூற்றாக உண்மையில் நாங்கள் வரம்பு மீறுகின்றவர்களாகவே இருந்தோம் என்பதாக இருந்தது. எவர்கள் தூது செய்தியை பெற்றார்களோ அவர்களை நிச்சயமாக நாம் விசாரிப்போம். மேலும் தூதர்களையும் நாம் விசாரிப்போம். நாம் அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்போம். ஏனெனில் நாம் ஒருபோதும் இல்லாமல் இருந்ததில்லை. அந்த நாளன்று தராசுகள் நீதத்துடன் நிறுவப்படும். எவர்களுடைய எடைகள் கனமுள்ளவையாக இருக்கின்றனவோ அவர்களே வெற்றியாளர்களாக இருப்பார்கள். எவர்களுடைய எடைகள் லேசானவையாக இருக்கின்றனவோ அவர்களை பொறுத்தவரை அவர்கள் அநியாயமாக நம்முடைய வெளிப்பாடுகளை புறக்கணித்ததன் ஒரு விளைவாக தங்களுடைய ஆன்மாக்களை நஷ்டப்படுத்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். நாம் உங்களை பூமியின் மீது நிலைப்படுத்தி இருக்கின்றோம். மேலும் அதில் உங்களுக்கு ஆதரவளிக்கின்ற வழிமுறைகளை நாம் வழங்கியிருக்கின்றோம். அரிதாகவே நீங்கள் உண்மையுணரும் இயல்புடையவர்களாக இருக்கின்றீர்கள். நாம் உங்களை படைத்தோம், பின்னர் உங்களை வடிவமைத்தோம். பின்னர் வானவர்களிடம் நாம் ஆதாமிற்கு முன்பாக சிரம்பணிந்து விழுங்கள் என்று கூறினோம். அவர்கள் சிரம்பணிந்து விழுந்தார்கள். இபிலிசை, சாத்தானை தவிர. அவன் சிரம்பணிந்தவருடன் இருக்கவில்லை. அவர், நான் உனக்கு கட்டளையிட்ட பொழுது சிரம்பணிவதிலிருந்து உன்னை தடுத்தது எது என்று கூறினார். அவன், நான் அவரை காட்டிலும் மேலானவனாக இருக்கின்றேன். நீர் என்னை நெருப்பிலிருந்து படைத்தீர், மேலும் அவரை களிமண்ணிலிருந்து படைத்தீர் என்று கூறினான். அவர், அப்படியென்றால் நீ கீழே சென்றாக வேண்டும். ஏனெனில் நீ ஆணவத்துடன் இருப்பதற்கு இங்கு இடமில்லை. வெளியேறு, நீ இழிவடைந்தவனாக இருக்கின்றாய் என்று கூறினார். அவன், மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு ஓர் அவகாசம் அளிப்பீராக என்று கூறினான். அவர், நீ ஓர் அவகாசம் அளிக்கப்பட்டவனாக இருக்கின்றாய் என்று கூறினார். அவன் கூறினான், நான் தவறான வழியில் செல்வதை நீர் நாடிவிட்டதால் உம்முடைய நேரான பாதையின் மீது அவர்களுக்காக நான் பதுங்கியிருப்பேன். நான் அவர்களுக்கு முன்னிருந்தும் மேலும் அவர்களுக்கு பின்னிருந்தும் மேலும் அவர்களுடைய வலதுபுறம் இருந்தும் மேலும் அவர்களுடைய இடதுபுறம் இருந்தும் அவர்களிடம் வருவேன். மேலும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் உண்மையுணரும் இயல்பற்றவர்களாக இருப்பதை நீர் காண்பீர். அவர் கூறினார், நிந்திக்கப்பட்டவனாகவும் மேலும் தோற்கடிக்கப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறு. அவர்களுக்கிடையில் எவர்கள் உன்னை பின்பற்றுகின்றார்களோ அவர்களையும் உங்கள் அனைவரையும் கொண்டு நரகத்தை நான் நிரப்புவேன். ஆதாமே, உம்மை பொறுத்தவரை உம்முடைய மனைவியுடன் சுவனத்தில் வசித்திருப்பீராக. மேலும் நீங்கள் விரும்பியவாறு அதிலிருந்து உண்ணுவீர்களாக. ஆனால் நீங்கள் பாவத்தில் வீழ்ந்து விடாதிருக்கும் பொருட்டு இந்த ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதிருப்பீர்களாக. அவர்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இருந்த அவர்களுடைய உடம்புகளை வெளிப்படுத்தும் பொருட்டு சாத்தான் அவர்களிடம் கிசுகிசுத்தான். அவன், நீங்கள் வானவர்களாக ஆகிவிடுவதிலிருந்தும் மேலும் நிலைப்பேறான வாழ்வை அடைந்து விடுவதிலிருந்தும் தடுப்பதற்காகவே தவிர உங்களுடைய இரட்சகர்
இந்த மரத்தை விட்டும் உங்களை தடுக்கவில்லை என்று கூறினான். அவன் அவர்களிடம், நான் உங்களுக்கு நல்லுபதேசமே செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சத்தியம் செய்தான். இவ்விதமாக அவன் பொய்களை கொண்டு அவர்களை ஏமாற்றினான். அவர்கள் அந்த மரத்தை சுவைத்தவுடன் அவர்களுடைய உடம்புகள் அவர்களுக்கு காணக்கூடியவைகளாக ஆயின. மேலும் அவர்கள் சுவனத்தின் இலைகளை கொண்டு தங்களை மூடிக்கொள்ள முயற்சித்தார்கள். அவர்களுடைய இரட்சகர் அவர்களை அழைத்தார். நான் அந்த மரத்தை விட்டு உங்களை தடுத்து கட்டளையிட்டும், மேலும் சாத்தான் உங்களுடைய மிகவும் தீவிரமான எதிரியாக இருக்கின்றான் என்று உங்களை எச்சரிக்கை செய்தும் இருக்கவில்லையா? அவர்கள், எங்களுடைய இரட்சகரே, எங்களுடைய ஆன்மாக்களுக்கு நாங்கள் தீங்கிழைத்து விட்டோம். மேலும் நீர் எங்களை மன்னித்து மேலும் எங்கள் மீது கருணை கொள்ளாதவரை நாங்கள் நஷ்டவாளிகளாகவே இருப்போம் என்று கூறினார்கள். அவர், ஒருவருக்கொருவர் எதிரிகளாக கீழே இறங்குங்கள். பூமியின் மீது சிறிது காலம் உங்களுடைய வசிப்பிடம் மற்றும் வாழ்வாதாரம் இருக்கும் என்று கூறினார். அவர், அதன் மீதே நீங்கள் வாழ்வீர்கள், அதன் மீதே நீங்கள் மரணிப்பீர்கள், மேலும் அதிலிருந்தே நீங்கள் வெளியே கொண்டு வரப்படுவீர்கள் என்று கூறினார். ஆதாமின் சந்ததியினரே, உங்களுடைய உடம்புகளை மறைத்துக் கொள்வதற்கும் அத்துடன் ஆடம்பரத்திற்காகவும் ஆடைகளை கொண்டு உங்களுக்கு நாம் வழங்கியிருக்கின்றோம். ஆனால் நன்னெறியின் ஆடையே மிகச் சிறந்த ஆடையாக இருக்கின்றது. அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு இவை கடவுளுடைய சில அத்தாட்சிகளாக இருக்கின்றன. ஆதாமின் சந்ததியினரே, சுவனத்திலிருந்து உங்களுடைய பெற்றோர்கள் வெளியேற்றப்படுவதற்கும் மேலும் அவர்களுடைய உடம்புகள் வெளிப்படுத்தப்படுவதற்காக அவர்களுடைய ஆடைகள் நீக்கப்படுவதற்கும் சாத்தான் காரணமான பொழுது செய்ததை போன்று அவன் உங்களையும் ஏமாற்றி விடுவதற்கு அவனை அனுமதிக்காதீர்கள். அவனும் அவனுடைய வம்சத்தாரும் உங்களை பார்க்கின்றார்கள், அதே சமயம் நீங்கள் அவர்களை பார்ப்பதில்லை. எவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லையோ அவர்களின் தோழர்களாக சாத்தான்களை நாம் நியமிக்கின்றோம். அவர்கள் ஒரு பெரும்பாவத்தை செய்கின்றார்கள். பின்னர், இதை எங்களுடைய பெற்றோர்கள் செய்ய நாங்கள் கண்டோம், மேலும் இதை செய்வதற்கு கடவுள் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார் என்று கூறுகின்றார்கள். கடவுள் ஒருபோதும் பாவத்தை பரிந்துரைப்பதில்லை. கடவுளை பற்றி நீங்கள் அறியாததை நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றீர்களா என்று கூறுவீராக. என்னுடைய இரட்சகர் நீதியையும் மேலும் ஒவ்வொரு வழிபாட்டு தலத்திலும் அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக நிற்பதையுமே பரிந்துரைக்கின்றார். நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை முற்றிலும் அவருக்கு மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும். உங்களை அவர் துவக்கிய அதே விதமாக நீங்கள் இறுதியாக அவரிடமே திரும்பிச் செல்வீர்கள் என்று கூறுவீராக. சிலரை அவர் வழிநடத்தினார், அதே சமயம் மற்றவர்கள் வழி தவறுவதில் உறுதியாக இருக்கின்றார்கள். அவர்கள் கடவுளுக்கு பதிலாக சாத்தான்களை தங்களுடைய எஜமானர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆயினும் தாங்கள் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். ஆதாமின் சந்ததியினரே, நீங்கள் மஸ்ஜிதிற்கு செல்கின்ற பொழுது தூய்மையாக இருக்கவும் மேலும் நன்றாக உடை அணியவும் வேண்டும். மேலும் அளவாக உண்ணுங்கள் மற்றும் பருகுங்கள். நிச்சயமாக அவர் பெருந்தீனிக்காரர்களை நேசிப்பதில்லை. தன்னுடைய படைப்பினங்களுக்காக கடவுள் படைத்திருக்கின்ற நல்ல பொருட்களையும் மேலும் நல்ல வாழ்வாதாரங்களையும் தடை செய்தது யார் என்று கூறுவீராக. அத்தகைய வாழ்வாதாரங்கள் எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களால் இந்த வாழ்வில் அனுபவிக்கப்படுவதற்காக இருக்கின்றன. இன்னும் அந்த நல்ல வாழ்வாதாரங்கள் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாள் அன்று பிரத்யேகமாக அவர்களுக்கே உரியதாக இருக்கும் என்று கூறுவீராக. அறிந்து கொள்கின்ற மக்களுக்காக இவ்விதமாக நாம் வெளிப்பாடுகளை விளக்குகின்றோம். என்னுடைய இரட்சகர் தீய காரியங்களை, அவை வெளிப்படையானதோ அல்லது மறைவானதோ, மேலும் பாவங்களை, மேலும் நியாயப்படுத்த முடியாத வலுச்சண்டையை, மேலும் சக்தியற்ற இணை தெய்வங்களை கடவுளுடன் அமைத்துக் கொள்வதை, மேலும் கடவுளை பற்றி நீங்கள் அறியாததை கூறுவதை மட்டுமே தடை செய்கின்றார் என்று கூறுவீராக. ஒவ்வொரு சமூகத்திற்கும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தவணை இருக்கின்றது. அவர்களுடைய இடைக்கால தவணை முடிவிற்கு வந்துவிட்டால்
அவர்களால் அதை 1 மணி நேரம் தாமதப்படுத்தவோ அன்றி அதை முற்படுத்தவோ இயலாது. ஆதாமின் சந்ததியினரே, உங்களுக்கிடையிலிருந்து தூதர்கள் உங்களிடம் வந்து மேலும் என்னுடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு எடுத்துரைக்கின்ற பொழுது எவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றார்களோ அவர்கள் அஞ்சுவதற்கு ஒன்றும் இருக்காது, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். எவர்கள் நம்முடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுத்து மேலும் அவற்றை உறுதியாக பின்பற்றுவதை விட்டும் மிகவும் ஆணவம் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை அவர்கள் நரகத்தை அடைந்து விட்டார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் வசிக்கின்றார்கள். எவர்கள் கடவுளை பற்றி பொய்களை கற்பனை செய்கின்றார்களோ அல்லது அவருடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்களை காட்டிலும் மிகவும் தீயவர்கள் யார்? இவர்கள் வேதத்திற்கு இணங்க தங்களுடைய பங்கை பெற்றுக் கொள்வார்கள். பின்னர் அவர்களுடைய வாழ்வுகளை முடிவிற்கு கொண்டு வருவதற்காக நம்முடைய தூதர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் கடவுளுடன் நீங்கள் இறைஞ்சி பிரார்த்தித்துக் கொண்டிருந்த அந்த இணை தெய்வங்கள் எங்கே என்று கூறுவார்கள். அவர்கள் எங்களை கைவிட்டு விட்டார்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் நம்ப மறுக்கின்றவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களுக்கு எதிராகவே அவர்கள் சாட்சி கூறுவார்கள். அவர் ஜின்கள் மற்றும் மனிதர்களின் முந்தைய சமூகங்களுடன் நரகத்திற்குள் நுழையுங்கள் என்று கூறுவார். ஒரு கூட்டம் நுழைகின்ற ஒவ்வொரு முறையும் அவர்கள் தங்களுடைய முன்னோர்களின் கூட்டத்தை சபிப்பார்கள். அவர்கள் அனைவரும் அதில் இருக்கின்ற பொழுது பின்னால் வந்தவர்கள் முன்னால் வந்தவர்களை பற்றி, எங்களுடைய இரட்சகரே, இவர்கள்தான் எங்களை தவறாக வழிநடத்தியவர்கள், நரகத்தின் தண்டனை அவர்களுக்கு 2 மடங்கு வழங்குவீராக என்று கூறுவார்கள். அவர், ஒவ்வொருவரும் 2 மடங்கையே பெறுகின்றீர்கள், ஆனால் நீங்கள் அறிவதில்லை என்று கூறுவார். முன்னோர்களின் கூட்டம் பின்னால் வந்த கூட்டத்திடம், எங்களுக்கு மேலாக ஒரு அனுகூலமான சூழ்நிலையை நீங்கள் பெற்றிருந்ததால் உங்களுடைய சொந்த பாவங்களுக்காக தண்டனையை சுவையுங்கள் என்று கூறும். நிச்சயமாக எவர்கள் நம்முடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுத்து மேலும் அவற்றை உறுதியாக பின்பற்றுவதை விட்டும் மிகவும் ஆணவம் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்காக வானத்தின் வாயில்கள் ஒருபோதும் திறக்காது. அன்றி ஊசியின் துவாரத்திற்குள் ஒட்டகம் நுழைகின்றவரை அவர்கள் சுவரத்திற்குள் நுழையவும் மாட்டார்கள். குற்றவாளிகளை நாம் இவ்விதமாகவே பழிதீர்க்கின்றோம். அவர்கள் ஒரு வசிப்பிடமாக நரகத்தை அடைந்து விட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு மேலாக தடுப்புகளை கொண்டிருப்பார்கள். வரம்பு மீறுகின்றவர்களை நாம் இவ்விதமாகவே பழிதீர்க்கின்றோம். எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை எந்த ஆன்மாவிற்கும் அதன் சக்திக்கு அப்பால் நாம் ஒருபோதும் சுமத்துவதில்லை. இவர்கள் சுவனத்தில் வசிப்பவர்களாக இருப்பார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் வசித்திருப்பார்கள். நாம் அவர்களுடைய இதயங்களில் இருந்து அனைத்து பொறாமையையும் நீக்கிவிடுவோம். அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடும். மேலும் அவர்கள் எங்களை வழிநடத்தியதற்காக புகழ் அனைத்தும் கடவுளுக்கே உரியது. கடவுள் எங்களை வழிநடத்தி இருக்காவிட்டால் நாங்கள் வழிநடத்தப்பட்டவர்களாக இருந்திருக்க சாத்தியமே இல்லை. எங்களுடைய இரட்சகரின் தூதர்கள் சத்தியத்தையே கொண்டு வந்தார்கள் என்று கூறுவார்கள். இது உங்களுடைய சுவனமாக இருக்கின்றது. உங்களுடைய காரியங்களுக்கு பிரதிபலனாக இதற்கு நீங்கள் வாரிசுகளாகிவிட்டீர்கள் என்று அவர்கள் அழைக்கப்படுவார்கள். சுவனத்தில் வசிக்கின்றவர்கள் நரகத்தில் வசிக்கின்றவர்களை எங்களுடைய இரட்சகரின் வாக்குறுதி சத்தியமானதாக இருப்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். உங்களுடைய இரட்சகரின் வாக்குறுதி சத்தியமானதாக இருப்பதை நீங்கள் கண்டுகொண்டீர்களா என்று கூறியவாறு அழைப்பார்கள். அவர்கள் ஆம் என்று கூறுவார்கள். அவர்களுக்கிடையில் ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பார், கடவுளுடைய தண்டித்தலானது வரம்பு மீறியவர்கள் மீது ஏற்பட்டுவிட்டது. அவர்கள் கடவுளின் பாதையில் இருந்து விரட்டுகின்றவர்கள், மேலும் அதை கோணலாக்க பாடுபடுகின்றவர்கள், மேலும் மறு உலகை குறித்து அவர்கள் நம்ப மறுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு தடுப்பு அவர்களை பிரிக்கின்றது. அதே சமயம் ஆன்மா தூய்மையடையும் இடமானது ஒவ்வொரு தரப்பினரையும் அவர்களுடைய தோற்றங்களை கொண்டு அடையாளம் கண்டுகொள்கின்ற மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அவர்கள் சுவனத்தில் வசிக்கின்றவர்களை உங்கள் மீது அமைதி நிலவி இருக்கட்டும் என்று கூறி அழைப்பார்கள். விருப்பமான சிந்தனை மூலமே தவிர அவர்கள் சுவனத்தில் நுழைந்து விடவில்லை.
நரகத்தில் வசிப்பவர்களை நோக்கி தங்களுடைய கண்களை அவர்கள் திருப்புகின்ற பொழுது அவர்கள், எங்களுடைய இரட்சகரே, இந்த தீய மக்களுடன் எங்களை போட்டுவிடாதீர் என்று கூறுவார்கள். அவர்களுடைய தோற்றங்களை கொண்டு அவர்கள் அடையாளம் கண்டுகொள்கின்ற மக்களை அழைத்து ஆன்மா தூய்மையடையும் இடத்தில் வசிக்கின்றவர்கள் கூறுவார்கள், உங்களுடைய பெரும் எண்ணிக்கைகளோ அன்றி உங்களுடைய ஆணவமோ உங்களுக்கு எந்த வழியிலும் பயனளிக்கவில்லை. கடவுள் அவர்களை ஒருபோதும் கருணையை கொண்டு தொடமாட்டார் என்று நீங்கள் சத்தியம் செய்த மக்கள் அவர்கள்தானா? சுவனத்தில் நுழையுங்கள், நீங்கள் அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை, அன்றி நீங்கள் துக்கப்படவும் மாட்டீர்கள் என்று ஆன்மா தூய்மையடையும் இடத்தில் இருக்கும் மக்களிடம் பின்னர் கூறப்படும். நரகத்தில் வசிக்கின்றவர்கள் சுவனத்தில் வசிக்கின்றவர்களை, உங்களுடைய தண்ணீரில் சிறிதளவோ அல்லது உங்களுக்கான கடவுளுடைய வாழ்வாதாரங்களில் சிலவற்றையோ எங்களிடம் விரைந்து வரும்படி செய்வீர்களாக என்று கூறியவாறு அழைப்பார்கள். அவர்கள் நம்ப மறுக்கின்றவர்களுக்கு கடவுள் அவற்றை தடை செய்து விட்டார் என்று கூறுவார்கள். எவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை கவனமாக எடுத்துக்கொள்ளாது மேலும் இந்த உலக வாழ்க்கையை கொண்டு முற்றிலும் தங்களை மறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த நாளை மறந்துவிட்ட காரணத்திற்காகவும் மேலும் நம்முடைய வெளிப்பாடுகளை அவர்கள் வெறுத்து ஒதுக்கிய காரணத்திற்காகவும் அவர்களை அந்த நாளன்று நாம் மறந்து விடுகின்றோம். அறிவையும் வழிகாட்டுதலையும் கொண்டு முற்றிலும் விவரிக்கப்பட்டதாகவும் மேலும் எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அந்த மக்களுக்கு கருணையாகவும் இருக்கின்ற ஒரு வேதத்தை அவர்களுக்கு நாம் வழங்கியிருக்கின்றோம். முன்னறிவிப்புகள் அனைத்தும் நிறைவேறுகின்ற வரை அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்களா? அத்தகைய நிறைவேறுதல் நடைபெறுகின்ற அந்த நாளில் எவர்கள் கடந்த காலத்தில் அதை புறக்கணித்தார்களோ அவர்கள், நம்முடைய இரட்சகரின் தூதர்கள் சத்தியத்தையே கொண்டு வந்திருக்கின்றார்கள், எங்கள் சார்பாக பரிந்துரைப்பதற்கு பரிந்துரையாளர்கள் எவரேனும் இருக்கின்றார்களா? எங்களுடைய நடத்தையை நாங்கள் மாற்றிக்கொண்டு மேலும் நாங்கள் செய்து கொண்டிருந்ததை காட்டிலும் மேலான காரியங்களை செய்வதற்கு எங்களை நீர் திரும்பவும் அனுப்புவீரா என்று கூறுவார்கள். அவர்கள் தங்களுடைய ஆன்மாக்களை வழிதவரச் செய்து விட்டார்கள். மேலும் அவர்களுடைய சொந்த கண்டுபிடிப்புகளே அவர்களுடைய அழிவிற்கு காரணமாகிவிட்டன. உங்களுடைய இரட்சகர் தான் ஒரே கடவுளாக இருக்கின்றார். வானங்கள் மற்றும் பூமியை 6 நாட்களில் படைத்து பின்னர் அனைத்து அதிகாரங்களையும் ஏற்றுக்கொண்டவர். பகலை விடாமல் பின்தொடர்ந்தவாறு இரவு அதனை முந்துகின்றது. மேலும் அவருடைய கட்டளைப்படி பணி செய்வதற்கு உட்படுத்தப்பட்டவைகளாக சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக அனைத்து படைப்பையும் மேலும் அனைத்து கட்டளைகளையும் அவர் கட்டுப்படுத்துகின்றார். பிரபஞ்சத்தின் இரட்சகராகிய கடவுள் மிகவும் உயர்வானவராக இருக்கின்றார். நீங்கள் உங்களுடைய இரட்சகரை பகிரங்கமாகவும் மேலும் அந்தரங்கமாகவும் வழிபட வேண்டும். அவர் வரம்பு மீறுகின்றவர்களை நேசிப்பதில்லை. பூமி சீரமைக்கப்பட்டு விட்ட பின்னர் அதை சீர்குலைக்காதீர்கள். மேலும் பயபக்தியுடனும் மற்றும் நம்பிக்கையுடனும் அவரை வழிபடுங்கள். நிச்சயமாக கடவுளுடைய கருணை நன்னெறியாளர்களால் அடையப்படக்கூடியதாக இருக்கின்றது. அவர் ஒருவர்தான் தன்னுடைய கரங்களில் இருந்து ஒரு கருணையாக நற்சகுனத்துடன் காற்றை அனுப்புகின்றவராக இருக்கின்றார். அவை கனத்த மேகங்களை ஒன்று சேர்த்தவுடன் நாம் அவற்றை இறந்துவிட்ட நிலங்களை நோக்கி செலுத்துகின்றோம். மேலும் அதிலிருந்து தண்ணீரை அதை கொண்டு அனைத்து கனிவர்க்கங்களையும் விளைவிப்பதற்காக கீழே அனுப்புகின்றோம். நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு இவ்விதமாகவே இறந்தவர்களை நாம் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புகின்றோம். நல்ல நிலம் தன்னுடைய இரட்சகரின் அனுமதிப்படி அதனுடைய தாவரங்களை தடையின்றி உற்பத்தி செய்கின்றது. அதே சமயம் கெட்ட நிலம் பயனுள்ள எந்த ஒன்றையும் அரிதாகவே உற்பத்தி செய்கின்றது. உண்மையுணரும் இயல்புடையவர்களாக இருக்கின்ற மக்களுக்காக வெளிப்பாடுகளை நாம் இவ்விதமாக விளக்குகின்றோம். நாம் நோவாவை அவருடைய சமூகத்தாரிடம், என்னுடைய சமூகத்தாரே, கடவுளை வழிபடுவீர்களாக, அவரை தவிர உங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை, அச்சுறுத்துகின்ற ஒரு நாளின் தண்டனையை உங்களுக்காக நான் அஞ்சுகின்றேன் என்று கூறியவராக அனுப்பினோம். அவருடைய சமூகத்தாருக்கிடையில் இருந்த தலைவர்கள், நீர் வெகு தூரம் தவறான வழியில் இருப்பதை நாங்கள் காண்கின்றோம் என்று கூறினார்கள். அவர் கூறினார், என்னுடைய சமூகத்தாரே, நான் தவறான வழியில் இருக்கவில்லை. நான் பிரபஞ்சத்தின் இரட்சகரிடமிருந்து வந்த ஒரு தூதராக இருக்கின்றேன். என்னுடைய இரட்சகரின் செய்திகளை நான் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன்.
மேலும் நான் உங்களுக்கு அறிவுரை கூறுகின்றேன். மேலும் நீங்கள் அறியாதவற்றை கடவுளிடமிருந்து நான் அறிகின்றேன். நீங்கள் கருணையை அடையும் பொருட்டு உங்களை எச்சரிப்பதற்கும் மேலும் நன்னெறியை நோக்கி உங்களை வழிநடத்துவதற்கும் உங்களை போன்ற ஒரு மனிதர் மூலமாக உங்களுடைய இரட்சகரிடமிருந்து உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் வருவது மிகவும் ஆச்சரியமான ஒன்றாக இருக்கின்றதா? அவர்கள் அவரை ஏற்க மறுத்தார்கள். அதன் விளைவாக அவரையும் மேலும் அவருடன் படகில் இருந்தவர்களையும் நாம் காப்பாற்றினோம். மேலும் எவர்கள் நம்முடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுத்தார்களோ அவர்களை நாம் மூழ்கடித்தோம். அவர்கள் குருடர்களாக இருந்தார்கள். ஆதுகளிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூதை நாம் அனுப்பினோம். அவர், என்னுடைய சமூகத்தாரே, கடவுளை வழிபடுவீர்களாக. அவரை தவிர உங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை. இனியேனும் நீங்கள் நன்னெறியை கடைபிடிப்பீர்களா என்று கூறினார். அவருடைய சமூகத்தாருக்கிடையில் இருந்த நம்ப மறுத்த தலைவர்கள், நீர் முட்டாள்தனமாக நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். மேலும் நீர் ஒரு பொய்யராக இருக்கின்றீர் என்றே நாங்கள் எண்ணுகின்றோம் என்று கூறினார்கள். அவர் கூறினார், என்னுடைய சமூகத்தாரே, என்னிடம் எந்த முட்டாள்தனமும் இல்லை. நான் பிரபஞ்சத்தின் இரட்சகரிடமிருந்து வந்த ஒரு தூதராக இருக்கின்றேன். என்னுடைய இரட்சகரின் செய்திகளை நான் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். மேலும் நான் உங்களுக்கு நேர்மையாக அறிவுரை கூறிக்கொண்டிருக்கின்றேன். உங்களை எச்சரிப்பதற்கு உங்களை போன்ற ஒரு மனிதர் மூலமாக உங்களுடைய இரட்சகரிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வருவது மிகவும் ஆச்சரியமான ஒன்றாக இருக்கின்றதா? அவர் நோவாவின் சமூகத்தாருக்கு பின்னர் உங்களை வாரிசுகளாக ஆக்கியதையும் மேலும் உங்களுடைய எண்ணிக்கையை பெருக்கியதையும் நினைவு கூறுவீர்களாக. நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு கடவுளுடைய அருட்கொடைகளை நினைவில் கொள்வீர்களாக. அவர்கள், நீர் எங்களை கடவுளை மட்டும் வழிபடுகின்றவர்களாகவும் மேலும் எங்களுடைய பெற்றோர்கள் வழிபட்டு கொண்டிருந்ததை கைவிடுகின்றவர்களாகவும் ஆக்குவதற்கு வந்தீரா? நீர் உண்மையாளராக இருந்தால் நீர் எங்களை அச்சுறுத்துகின்ற அந்த அழிவை கொண்டு வருமாறு உம்மிடம் நாங்கள் சவால் விடுகின்றோம் என்று கூறினார்கள். அவர், நீங்கள் உங்களுடைய இரட்சகரிடமிருந்து தண்டித்தலுக்கும் மேலும் கடும் கோபத்திற்கும் உள்ளாகிவிட்டீர்கள். கடவுளால் ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாத நீங்கள் இட்டுக்கட்டி கொண்டிருக்கின்ற நீங்கள் மற்றும் உங்களுடைய பெற்றோர்கள் புதுமைகளை பாதுகாப்பதற்காக என்னுடன் நீங்கள் வாதிடுகின்றீர்களா? ஆகையால் காத்திருங்கள், மேலும் நானும் உங்களுடன் சேர்ந்து காத்திருப்பேன் என்று கூறினார். பின்னர் நாம் அவரையும் மேலும் அவருடன் இருந்தவர்களையும் நம்மிடமிருந்து கருணையால் காப்பாற்றினோம். மேலும் எவர்கள் நம்முடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுத்து மேலும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பதற்கு மறுத்தார்களோ அவர்களை நாம் முற்றிலுமாக அழித்தோம். தமூதுகளிடம் அவர்களுடைய சகோதரர் சாலிகை நாம் அனுப்பினோம். அவர் கூறினார், என்னுடைய சமூகத்தாரே, கடவுளை வழிபடுவீர்களாக. அவரை தவிர உங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை. உங்களுடைய இரட்சகரிடமிருந்து உங்களுக்கு சான்று வழங்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக பணியாற்றுவதற்கு இதோ இருக்கின்றது கடவுளுடைய ஒட்டகம். கடவுளுடைய நிலத்திலிருந்து உண்ணுவதற்கு அதை அனுமதியுங்கள். மேலும் வலி நிறைந்த ஒரு தண்டனையை நீங்கள் அடைந்து விடாதிருக்கும் பொருட்டு எந்த தீங்கையும் கொண்டு அதை தீண்டாதீர்கள். அவர் ஆதுகளுக்கு பின்னர் உங்களை வாரிசுகளாக ஆக்கியதையும் மேலும் பூமியின் மீது அதனுடைய பள்ளத்தாக்குகளில் மாளிகைகளை கட்டிக்கொள்ளும்படி செய்தும் மேலும் அதனுடைய மலைகளில் வீடுகளை குடைந்து கொள்ளும்படி செய்தும் உங்களை நிலைப்படுத்தியதையும் நினைவு கூறுவீர்களாக. நீங்கள் கடவுளுடைய அருட்கொடைகளை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் சீர்கெடுத்து கொண்டு பூமியில் சுற்றித் திரியாதீர்கள். அவருடைய சமூகத்தாருக்கு இடையில் இருந்த ஆணவம் கொண்ட தலைவர்கள் நம்பிக்கை கொண்ட பொதுமக்களிடம், சாலி அவருடைய இரட்சகரால் அனுப்பப்பட்டவராக இருக்கின்றார் என்பதை எவ்வாறு நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்கள் என்று கூறினார்கள். அவர்கள், அவர் கொண்டு வந்த செய்தி எங்களை நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக்கிவிட்டது என்று கூறினார்கள். அந்த ஆணவம் கொண்டவர்கள், எதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றீர்களோ அதன் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றோம் என்று கூறினார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அந்த ஒட்டகத்தை கொலை செய்தார்கள். தங்கள் இரட்சகருடைய கட்டளைக்கு எதிராக கலகம் செய்தார்கள். மேலும், சாலிஹே, நீர் உண்மையிலேயே ஒரு தூதராக இருக்கின்றீர் என்றால் எந்த அழிவை கொண்டு நீர் எங்களை அச்சுறுத்துகின்றீரோ அதை கொண்டு வருவீராக என்று கூறினார்கள். அதன் விளைவாக அதிர்வு அவர்களை முற்றிலுமாக அழித்தது.
அவர்களுடைய வீடுகளில் அவர்களை இறந்தவர்களாக விட்டு சென்றது. அவர், என்னுடைய சமூகத்தாரே, நான் என் இரட்சகருடைய செய்தியை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். மேலும் உங்களுக்கு அறிவுரை கூறினேன். ஆனால் அறிவுரை கூறுபவர்கள் எவரையும் நீங்கள் விரும்புவதில்லை என்று கூறியவாறு அவர்களிடமிருந்து திரும்பி சென்று விட்டார். லோத் தன்னுடைய சமூகத்தாரிடம் கூறினார், எத்தகைய ஓர் அருவருக்கத்தக்க செயலை நீங்கள் செய்கின்றீர்கள். உலகில் முன்னர் எவர் ஒருவரும் இதை செய்திருக்கவில்லை. நீங்கள் பெண்களுக்கு பதிலாக ஆண்களுடன் உடலுறவு கொள்கின்றீர்கள். உண்மையில் நீங்கள் ஒரு வரம்பு மீறுகின்ற மக்களாக இருக்கின்றீர்கள். அவருடைய சமூகத்தார், அவர்களை உங்களுடைய நகரத்திலிருந்து வெளியேற்றி விடுங்கள், அவர்கள் தூய்மையாக இருக்க விரும்புகின்ற மக்களாக இருக்கின்றார்கள் என்று கூறியவாறு பதிலளித்தார்கள். அதன் விளைவாக நாம் அவரையும் மற்றும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றினோம். ஆனால் அவருடைய மனைவியை அல்ல. அவள் அழிந்து போனவர்களுடன் இருந்தாள். ஒரு குறிப்பிட்ட பொழிவை கொண்டு அவர்கள் மீது நாம் பொழிந்தோம். குற்றவாளிகளுக்கான பின்விளைவுகளை கவனிப்பீராக. மிதியனுக்கு அவர்களுடைய சகோதரர் சுவைபை நாம் அனுப்பினோம். அவர் கூறினார், என்னுடைய சமூகத்தாரே, கடவுளை வழிபடுவீர்களாக. அவரை தவிர உங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை. உங்களுடைய இரட்சகரிடமிருந்து உங்களுக்கு சான்று வந்திருக்கின்றது. நீங்கள் வணிகம் செய்கின்ற பொழுது முழு எடையை மற்றும் முழு அளவை நீங்கள் கொடுக்க வேண்டும். மக்களை அவர்களுடைய உரிமைகளில் மோசடி செய்யாதீர்கள். பூமி சீரமைக்கப்பட்டு விட்ட பின்னர் அதை சீர்குலைக்காதீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு மேலானதாக இருக்கின்றது. எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களை கடவுளின் பாதையிலிருந்து விரட்டுவதற்கு நாடியவர்களாக ஒவ்வொரு பாதையும் தடுப்பதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். மேலும் அதை கோடலாக ஆக்காதீர்கள். நீங்கள் சிலராக இருந்து வந்ததையும் மேலும் அவர் உங்களுடைய எண்ணிக்கையை பெருக்கியதையும் நினைவில் கொள்வீர்களாக. தீயவர்களுக்கான பின்விளைவுகளை நீங்கள் நினைவு கூறுவீர்களாக. இப்பொழுது உங்களில் சிலர் எதை கொண்டு நான் அனுப்பப்பட்டேனோ அதன் மீது நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள். மேலும் சிலர் நம்பிக்கை கொள்ள மறுத்து விட்டீர்கள். நமக்கிடையில் கடவுள் தன்னுடைய தீர்ப்பை வழங்கும் வரை காத்திருங்கள். அவர்தான் மிகச்சிறந்த நீதிபதியாக இருக்கின்றார். அவருடைய சமூகத்தாருக்கிடையில் இருந்த ஆணவம் கொண்ட தலைவர்கள், ஷுவைபே, நீர் எங்களுடைய மார்க்கத்திற்கு திரும்பவில்லை எனில் எங்களுடைய நகரத்திலிருந்து உம்மை எவர்கள் உம்முடன் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுடன் சேர்த்து நாங்கள் வெளியேற்றி விடுவோம் என்று கூறினார்கள். அவர் கூறினார், நீங்கள் எங்களை நிர்பந்திக்கப் போகின்றீர்களா? உங்களுடைய மார்க்கத்திலிருந்து கடவுள் எங்களை காப்பாற்றிவிட்ட பின்னர் நாங்கள் மீண்டும் அதற்கே திரும்பிவிட்டால் நாங்கள் கடவுளுக்கு எதிராக நிந்தனை செய்தவர்களாக ஆகிவிடுவோம். எங்களுடைய இரட்சகராகிய கடவுளின் நாட்டத்திற்கு எதிராக எவ்வாறு நாங்கள் அதற்கு மீண்டும் திரும்ப இயலும்? எங்கள் இரட்சகருடைய அறிவு எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய உறுதியான நம்பிக்கையை கடவுளின் மீது வைத்திருக்கின்றோம். எங்களுடைய இரட்சகரே, எங்களுடைய சமூகத்தாரின் மீது எங்களுக்கு ஒரு தீர்மானமான வெற்றியை வழங்குவீராக. நீரே மிகச்சிறந்த ஆதரவாளராக இருக்கின்றீர். அவருடைய சமூகத்தாருக்கிடையில் நம்ப மறுத்து கொண்டிருந்த தலைவர்கள், நீங்கள் ஷுவைபை பின்பற்றினால் நீங்கள் நஷ்டவாளிகளாகி விடுவீர்கள் என்று கூறினார்கள். அதிர்வு அவர்களை முற்றிலுமாக அழித்தது. அவர்களுடைய வீடுகளில் இறந்தவர்களாக அவர்களை விட்டுவிட்டது. எவர்கள் ஷுவைபை ஏற்க மறுத்தார்களோ அவர்கள் ஒருபோதும் உயிர் வாழ்ந்திராதவர்களை போன்று மறைந்து போனார்கள். ஷுவைபை ஏற்க மறுத்தவர்கள் நஷ்டவாளிகளாக இருந்தார்கள். அவர், என்னுடைய சமூகத்தாரே, என்னுடைய இரட்சகரின் செய்திகளை நான் உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். மேலும் நான் உங்களுக்கு உபதேசமும் செய்துவிட்டேன். நம்ப மறுக்கின்ற மக்களுக்காக நான் எவ்வாறு துக்கப்பட இயலும் என்று கூறியவாறு அவர்களிடமிருந்து திரும்பி சென்று விட்டார். எந்த சமூகத்திற்கும் ஒரு வேதம் வழங்கப்பட்டவரை நாம் அனுப்பிய பொழுதெல்லாம் அவர்கள் இறைஞ்சி பிரார்த்திக்கும் பொருட்டு அதனுடைய மக்களை துன்பம் மற்றும் கஷ்டத்தை கொண்டு நாம் வருத்தினோம். பின்னர் அந்த கஷ்டத்தின் இடத்தில் அமைதி மற்றும் வளத்தை நாம் மாற்றியமைத்தோம். ஆனால் அந்தோ அவர்கள் கவனமற்றவர்களாக மாறி மேலும் வளத்திற்கு முந்தைய அந்த கஷ்டத்தை அனுபவித்தவர்களாக எங்களுடைய பெற்றோர்கள் தான் இருந்தார்கள் என்று கூறினார்கள். அதன் விளைவாக அவர்கள் சற்றும் எதிர்பாராத பொழுது திடீரென அவர்களை நாம் தண்டித்தோம். அந்த சமூகங்களின் மக்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியாளர்களாக மாறியிருந்தால் வானம் மற்றும் பூமியிலிருந்து அருட்கொடைகளை கொண்டு அவர்கள் மீது நாம் பொழிந்திருப்போம்.
அவர்கள் நம்ப மறுப்பதற்கு தீர்மானித்து விட்டதால் அவர்கள் எதை சம்பாதித்தார்களோ அதற்காக அவர்களை நாம் தண்டித்தோம். தற்போதைய சமூகங்களின் மக்கள் நம்முடைய தண்டனை அவர்களிடம் இரவில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கையில் வராது என்ற உத்தரவாதத்தை கொண்டிருக்கின்றார்களா? இன்றைய சமூகங்களின் மக்கள் நம்முடைய தண்டனை அவர்களிடம் பகல் நேரத்தில் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் வராது என்ற உத்தரவாதத்தை கொண்டிருக்கின்றார்களா? கடவுளுடைய திட்டங்களை அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விட்டார்களா? நஷ்டவாளிகளை தவிர எவரும் கடவுளுடைய திட்டங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்வதில்லை. எவர்கள் முந்தைய தலைமுறைகளுக்கு பின்னர் பூமிக்கு வாரிசுகளாக ஆனார்களோ அவர்களுக்கு நாம் நாடினால் அவர்களுடைய பாவங்களுக்காக நாம் அவர்களை தண்டித்து விடவும், மேலும் அவர்களை செவிடர்களாக மாறும்படி செய்வதற்கு அவர்களுடைய இதயங்களில் முத்திரையிட்டு விடவும் இயலும் என்று எப்பொழுதாவது தோன்றுகின்றதா? அந்த சமூகங்களின் சரித்திரத்தை நாம் உமக்கு விவரித்துரைக்கின்றோம். அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளுடன் சென்றார்கள். ஆனால் முன்னர் அவர்கள் எதை ஏற்க மறுத்து விட்டார்களோ அதன் மீது நம்பிக்கை கொள்கின்றவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. இவ்விதமாக நம்ப மறுக்கின்றவர்களின் இதயங்களில் கடவுள் முத்திரையிட்டு விடுகின்றார். அவர்களில் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய உடன்படிக்கையை அலட்சியம் செய்வது நாம் கண்டோம். அவர்களில் பெரும்பாலானவர்களை தீயவர்களாக நாம் கண்டோம். அந்த தூதர்களுக்கு பின்னர் ஃபேரோ மற்றும் அவனுடைய சமூகத்தாரிடம் நம்முடைய அத்தாட்சிகளுடன் மோசஸை நாம் அனுப்பினோம். ஆனால் அவர்கள் வரம்பு மீறினார்கள். தீயவர்களுக்கான விளைவுகளை கவனிப்பீராக. மோசஸ் கூறினார், ஃபேரோவே, நான் பிரபஞ்சத்தின் இரட்சகரிடமிருந்து வந்த ஒரு தூதராக இருக்கின்றேன். கடவுளை பற்றி உண்மையை தவிர வேறு எதையும் நான் கூறக்கூடாது என்பது என் மீது கடமையாக இருக்கின்றது. நான் உங்களுடைய இரட்சகரிடமிருந்து ஓர் அத்தாட்சியுடன் உங்களிடம் வருகின்றேன். இஸ்ரவேலின் சந்ததியினரை செல்வதற்கு அனுமதிப்பீராக. அவன், நீர் உண்மையாளராக இருந்தால், நீர் ஒரு அத்தாட்சியை கொண்டிருந்தால் அப்பொழுது அதை கொண்டு வருவீராக என்று கூறினான். அவர் தன்னுடைய ஊன்றுகோலை கீழே எறிந்தார். மேலும் அது ஒரு பிரம்மாண்டமான பாம்பாக மாறியது. அவர் தன்னுடைய கையை வெளியே எடுத்தார். மேலும் அது பார்ப்பவர்களுக்கு வெண்மையாக இருந்தது. ஃபேரோவின் சமூகத்தாருக்கிடையில் இருந்த தலைவர்கள் கூறினார்கள், இவர் ஒரு திறமையான மந்திரவாதி என்பதை காட்டிலும் அதிகமாக எதுவும் இல்லை. அவர் உங்களை உங்களுடைய நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு விரும்புகின்றார். நீங்கள் என்ன பரிந்துரைக்கின்றீர்கள்? அவர்கள் கூறினார்கள், அவருக்கும் மற்றும் அவருடைய சகோதரருக்கும் அவகாசம் அளியுங்கள். மேலும் ஒவ்வொரு நகரத்திற்கும் அழைப்பாளர்களை அனுப்புங்கள். அவர்கள் அனுபவமிக்க மந்திரவாதி ஒவ்வொருவரையும் வரவழைக்கட்டும். அந்த மந்திரவாதிகள் ஃபேரோவிடம் வந்து, நாங்கள் வெற்றி பெற்றால் எங்களுக்கு வெகுமதி அளிக்கப்படுமா என்று கூறினார்கள். அவன், ஆம், உண்மையில் நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்களாகவும் கூட ஆகிவிடுவீர்கள் என்று கூறினான். அவர்கள், மோசஸே, நீர் எரிவீராக அல்லது நாங்கள் எரிகின்றோம் என்று கூறினார்கள். அவர், நீங்கள் எரியுங்கள் என்று கூறினார். அவர்கள் எரிந்த பொழுது மக்களுடைய கண்களை அவர்கள் ஏமாற்றினார்கள். அவர்களை பயமுறுத்தினார்கள். மேலும் ஒரு பெரிய மாயாஜாலத்தை உருவாக்கினார்கள். நாம் அப்பொழுது மோசஸிற்கு, உம்முடைய ஊன்றுகோலை கீழே எறிவீராக என்று உள்ளுணர்வு அளித்தோம். உடனே அது அவர்கள் உருவாக்கிய அனைத்தையும் விழுங்கியது. இவ்விதமாக சத்தியம் வென்றது. மேலும் அவர்கள் செய்தது பயனற்றவைகளானது. அவர்கள் அப்பொழுதே அவ்விடத்திலேயே தோற்கடிக்கப்பட்டார்கள். அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள். அந்த மந்திரவாதிகள் சிரம்பணிந்து விழுந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், பிரபஞ்சத்தின் இரட்சகரின் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம், மோசஸ் மற்றும் ஆரோனின் இரட்சகர். ஃபேரோ கூறினான், என்னுடைய அனுமதியின்றி அவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா? நகரத்தில் அதனுடைய மக்களை வெளியேற்றி அழைத்துச் செல்லும் பொருட்டு நீங்கள் தீட்டிய ஒரு சதித்திட்டமாகத்தான் இது இருக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள். நான் உங்களுடைய மாறு கைகள் மற்றும் மாறு கால்களை வெட்டி விடுவேன். பின்னர் உங்கள் அனைவரையும் நான் சிலுவையில் அறைந்து விடுவேன். அவர்கள் கூறினார்கள், அப்பொழுது நாங்கள் எங்களுடைய இரட்சகரிடமே திரும்பி சென்று விடுவோம். எங்களுடைய இரட்சகரின் சான்றுகளின் மீது அவை எங்களிடம் வந்தபொழுது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்பதற்காக மட்டுமே நீர் எங்களை துன்புறுத்துகின்றீர். எங்களுடைய இரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவீராக. மேலும்
அடிபணிந்தவர்களாக எங்களை மரணிக்கச் செய்வீராக. பேரோவுடைய சமூகத்தாருக்கிடையில் இருந்த தலைவர்கள் மோசஸ் மற்றும் அவருடைய சமூகத்தாரை பூமியை சீர்கெடுப்பதற்கும் மேலும் உம்மையும் மற்றும் உம்முடைய தெய்வங்களையும் கைவிட்டு விடுவதற்கும் நீர் அனுமதிப்பீரா என்று கூறினார்கள். அவன், நாம் அவர்களுடைய மகன்களை கொல்லுவோம், மேலும் அவர்களுடைய மகள்களை விட்டு விடுவோம். நாம் அவர்களை காட்டிலும் மிகவும் அதிக சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினான். மோசஸ் தன்னுடைய சமூகத்தாரிடம், கடவுளுடைய உதவியை தேடுங்கள், மேலும் உறுதியாய் விடாமுயற்சியுடன் இருங்கள். இந்த பூமி கடவுளுக்கு உரியது. மேலும் தன்னுடைய அடியார்களுக்கிடையிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கின்ற எவர் ஒருவருக்கும் அதை அவர் வழங்குகின்றார். இறுதி வெற்றி நன்னெறியாளர்களுக்கே உரியது என்று கூறினார். அவர்கள், நீர் எங்களிடம் வந்ததற்கு முன்னரும் மேலும் நீர் எங்களிடம் வந்ததற்கு பின்னரும் நாங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டவர்களாகவே இருந்தோம் என்று கூறினார்கள். அவர், உங்களுடைய இரட்சகர் உங்களுடைய எதிரியை முற்றிலுமாக அழித்து மேலும் உங்களை பூமியின் மீது நிலைநிறுத்துவார். பின்னர் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றீர்கள் என்பதை அவர் பார்ப்பார் என்று கூறினார். பேரோவுடைய சமூகத்தாரை அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு பின்னர் வறட்சி மற்றும் விளைச்சல் பற்றாக்குறை கொண்டு நாம் வருத்தினோம். நற்சகுனங்கள் அவர்களுடைய வழியில் வந்தபொழுது அவர்கள், நாங்கள் இதற்கு தகுதி அடைந்து விட்டோம் என்று கூறினார்கள். ஆனால் ஒரு கஷ்டம் அவர்களை வருத்திய பொழுது அவர்கள் மோசஸ் மற்றும் அவருடன் இருந்தவர்களை பழித்தார்கள். உண்மையில் அவர்களுடைய சகுனங்கள் கடவுளால் மட்டுமே தீர்மானிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. ஆனால் அவர்கள் பெரும்பாலானவர்கள் அறிவதில்லை. அவர்கள், உம்முடைய மாயாஜாலத்தை கொண்டு எங்களை ஏமாற்றுவதற்கு எந்த வகையான அத்தாட்சியை எங்களுக்கு நீர் காட்டுகின்றீர் என்பது பொருட்டல்ல, நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினார்கள். அதன் விளைவாக நாம் அவர்கள் மீது வெள்ளம், வெட்டுக்கிளிகள், பேன், தவளைகள் மற்றும் இரத்தம் ஆகிய ஆழ்ந்த அத்தாட்சிகளை அனுப்பினோம். ஆனால் அவர்கள் தங்களுடைய ஆணவத்தையே தொடர்ந்து செயலாற்றினார்கள். அவர்கள் தீய மக்களாக இருந்தார்கள். ஒரு தொந்தரவு அவர்களை வருத்திய பொழுதெல்லாம் அவர்கள், மோசஸே, உம்முடைய இரட்சகரை இறைஞ்சி பிரார்த்திப்பீராக, நீர் அவருக்கு நெருக்கமானவராக இருக்கின்றீர். நீர் இந்த தொந்தரவை நீக்கிவிட்டால் நாங்கள் உம்முடன் நம்பிக்கை கொள்வோம், மேலும் இஸ்ரவேலின் சந்ததியினரையும் உம்முடன் அனுப்பிவிடுவோம் என்று கூறினார்கள். ஆயினும் ஏதேனும் நீண்ட காலத்திற்கு அந்த தொந்தரவை நாம் நீக்கிய பொழுது அவர்கள் தங்களுடைய உறுதிமொழியை மீறினார்கள். அதன் விளைவாக அவர்களுடைய செயல்களுக்காக நாம் பழி வாங்கினோம், மேலும் அவர்களை கடலில் மூழ்கடித்தோம். அவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளை ஏற்க மறுத்ததும் மேலும் அவற்றை குறித்து முற்றிலும் கவனமில்லாமல் இருந்ததுமே அதற்கு காரணமாக இருக்கின்றது. அடக்குமுறை செய்யப்பட்ட மக்களை கிழக்கு மற்றும் மேற்கில் பூமிக்கு வாரிசுகளாக நாம் அனுமதித்தோம், மேலும் அதை நாம் அருள்பாலித்தோம். அவர்களுக்கு அவர்களுடைய உறுதிப்பாட்டிற்காக வெகுமதி அளிப்பதற்கு இஸ்ரவேலின் சந்ததியினருக்கான உம்முடைய இரட்சகரின் அருள்பாலிக்கப்பட்ட கட்டளைகள் இவ்விதமாக நிறைவேறின. மேலும் பேரோ மற்றும் அவருடைய சமூகத்தாரின் செயல்களையும் மேலும் அவர்கள் அறுவடை செய்த அனைத்தையும் நாம் முற்றிலுமாக அழித்தோம். நாம் இஸ்ரவேலின் சந்ததியினரை கடலை கடக்கச் செய்து விடுவித்தோம். சிலைகளை வழிபட்டுக் கொண்டிருந்த மக்களை அவர்கள் கடந்து சென்ற பொழுது அவர்கள், மோசஸே, அவர்கள் வைத்திருக்கின்ற தெய்வங்களைப் போன்று எங்களுக்கும் ஒரு தெய்வத்தை செய்வீராக என்று கூறினார்கள். அவர் கூறினார், உண்மையில் நீங்கள் அறிவில்லாத மக்களாக இருக்கின்றீர்கள். இந்த மக்கள் ஓர் இறை நிந்தனையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்களோ அது அவர்களுக்கு பேராபத்தானதாக இருக்கின்றது. இந்த உலகில் மற்றெவரொருவரை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு கடவுள் அருள்பாலித்திருக்கின்ற பொழுது உங்களுடைய தெய்வமாக இருப்பதற்கு அவரை தவிர மற்றொன்றை உங்களுக்காக நான் தேட வேண்டுமா? உங்களுடைய மகன்களை கொலை செய்து மேலும் உங்களுடைய மகள்களை விட்டு வைத்து உங்கள் மீது மிகவும் மோசமான கொடுமைகளை சுமத்திய பேரோவுடைய சமூகத்தாரிடமிருந்து உங்களை நான் விடுவித்ததை நினைவு கூர்வீர்களாக. அது உங்களுடைய இரட்சகரிடமிருந்து உங்களுக்கு ஒரு கடினமான சோதனையாக இருந்தது. நாம் மோசஸை 30 இரவுகளுக்காக வரவழைத்தோம், மேலும் 10 கூட்டி அவற்றை முழுமைப்படுத்தினோம். இவ்விதமாக அவருடைய இரட்சகருடனான அந்த சந்திப்பு 40 இரவுகள் நீடித்தது. மோசஸ் தன்னுடைய சகோதரர் ஆரோனிடம்,
என்னுடைய சமூகத்தாருடன் இங்கு தங்கியிருப்பீராக, நன்னெறியை பராமரிப்பீராக, மேலும் சீர்கெடுப்பவர்களின் பாதைகளை பின்பற்றாதீர் என்று கூறினார். நாம் தீர்மானித்த நேரத்தில் மோசஸ் வந்தபொழுது அவருடைய இரட்சகர் அவருடன் பேசினார். அவர், என்னுடைய இரட்சகரே, உம்மை நோக்கவும் மேலும் பார்க்கவும் என்னை அனுமதிப்பீராக என்று கூறினார். அவர், நீர் என்னை பார்க்க இயலாது, அந்த மலையை நோக்குவீராக, அது அதனுடைய இடத்தில் நிலைத்திருந்தால் அப்பொழுது நீர் என்னை பார்க்க இயலும் என்று கூறினார். பின்னர் அவருடைய இரட்சகர் அந்த மலைக்கு தன்னை வெளிப்படுத்தினார். மேலும் இது அதை நொறுங்கி போகும்படி செய்தது. மோசஸ் மயங்கி விழுந்தார். அவர் நினைவை அடைந்த பொழுது அவர், நீர் துதிப்பிற்குரியவராக இருக்கின்றீர், நான் உம்மிடம் வருந்தி திருந்துகின்றேன், மேலும் நான் மிகவும் உறுதியான நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றேன் என்று கூறினார். அவர், மோசஸே, என்னுடைய செய்திகளை கொண்டும் மேலும் உம்மிடம் பேசியதன் மூலமும் அனைத்து மக்களில் இருந்தும் உம்மை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். ஆகையால் நான் உமக்கு எதை கொடுத்திருக்கின்றேனோ அதை எடுத்துக்கொள்வீராக, மேலும் நன்றியுடையவராக இருப்பீராக என்று கூறினார். நாம் அவருக்காக பலகைகளின் மீது அனைத்து வகையான ஞான உபதேசங்களையும் மேலும் அனைத்தின் விவரங்களையும் எழுதினோம். நீர் இந்த போதனைகளை வலிமையுடன் உறுதியாக பின்பற்றவும் மேலும் உம்முடைய சமூகத்தார் இவற்றை உறுதியாக பின்பற்றுவதற்கு உபதேசிக்கவும் வேண்டும். இவை மிகச் சிறந்த போதனைகளாக இருக்கின்றன. தீயவர்களின் விதியை நான் உமக்கு சுட்டி காட்டுவேன். எவர்கள் நியாயமின்றி பூமியின் மீது ஆணவம் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை என்னுடைய வெளிப்பாடுகளிலிருந்து நான் திருப்பி விடுவேன். அதன் விளைவாக அனைத்து வகையான சான்றையும் அவர்கள் காணுகின்ற போதிலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். மேலும் அவர்கள் வழிகாட்டுதலின் பாதையை காணுகின்ற பொழுது அவர்கள் அதை தங்களுடைய பாதையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் வழி தவறிச் செல்கின்ற பாதையை அவர்கள் காணுகின்ற பொழுது அவர்கள் அதை தங்களுடைய பாதையாக ஏற்றுக்கொள்வார்கள். இது நம்முடைய சான்றுகளை அவர்கள் ஏற்க மறுத்ததன் மேலும் அவற்றை குறித்து முற்றிலும் கவனமில்லாமல் இருப்பதன் பின்விளைவாகவே இருக்கின்றது. எவர்கள் நம்முடைய வெளிப்பாடுகளையும் மேலும் மறுவுலகின் சந்திப்பையும் ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்களுடைய காரியங்கள் பயனற்றவைகளாக இருக்கின்றன. அவர்கள் செய்தவற்றிற்காக மட்டும்தானே அவர்கள் கைமாறு செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். மோசசுடைய சமூகத்தார் அவர் இல்லாத சமயத்தில் அவர்களுடைய ஆபரணங்களில் இருந்து ஒரு கன்றுக்குட்டியின் சப்தத்தை கொண்டு நிறைவடைகின்ற ஒரு கன்றுக்குட்டியின் சிலையை செய்தார்கள். அவர்களிடம் பேசவோ அல்லது எந்த பாதையிலும் அவர்களை வழிநடத்தவோ அதனால் இயலாது என்பதை அவர்கள் காணவில்லையா? அவர்கள் அதை வழிபட்டார்கள். இவ்விதமாக தீயவர்களாக மாறினார்கள். இறுதியாக அவர்கள் தங்களுடைய செயலிற்காக வருந்தி மேலும் தாங்கள் தவறான வழியில் சென்றிருந்ததை உணர்ந்த பொழுது அவர்கள், எங்களுடைய இரட்சகர் அவருடைய கருணையை கொண்டு எங்களை மீட்டு மேலும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிடில் நாங்கள் நஷ்டவாளிகளாகி விடுவோம் என்று கூறினார்கள். கோபத்துடனும் மேலும் ஏமாற்றம் அடைந்தவராகவும் மோசஸ் தன்னுடைய சமூகத்தாரிடம் திரும்பி வந்த பொழுது அவர், நான் இல்லாத சமயத்தில் எத்தகைய ஒரு பயங்கரமான காரியத்தை நீங்கள் செய்துவிட்டீர்கள். உங்களுடைய இரட்சகரின் கட்டளைகளுக்காக உங்களால் காத்திருக்க இயலவில்லையா என்று கூறினார். அவர் பலகைகளை கீழே எறிந்தார். மேலும் அவருடைய சகோதரரின் தலையை பற்றி பிடித்து அவரை தன் பக்கமாக இழுத்தார். ஆரோன், என் தாயின் மகனே, இந்த மக்கள் என்னுடைய பலவீனத்தை சாதகமாக எடுத்துக்கொண்டார்கள். மேலும் கிட்டத்தட்ட என்னை கொன்றே விட்டார்கள். என்னுடைய எதிரிகளை மகிழ்ச்சி அடைய விட்டு விடாதீர். மேலும் வரம்பு மீறிய மக்களுடன் என்னையும் கணக்கிட்டு விடாதீர் என்று கூறினார். மோசஸ், என்னுடைய இரட்சகரே, என்னையும் மற்றும் என்னுடைய சகோதரரையும் மன்னிப்பீராக. மேலும் உம்முடைய கருணைக்குள் எங்களை அனுமதிப்பீராக. கருணையாளர்கள் அனைவரிலும் நீரே மிக்க கருணையாளராக இருக்கின்றீர் என்று கூறினார். நிச்சயமாக எவர்கள் கன்றுக்குட்டியை இணைதெய்வ வழிபாடு செய்தார்களோ அவர்கள் தங்களுடைய இரட்சகரிடமிருந்து கடும் கோபத்திற்கும் மேலும் இந்த வாழ்வில் இழிவிற்கும் உள்ளாகிவிட்டார்கள். நாம் இவ்விதமாகவே புதுமைகளை புகுத்துகின்றவர்களை பழிதீர்க்கின்றோம். எவர்கள் பாவங்கள் செய்துவிட்டு பின்னர் அதன் பிறகு வருந்தி திருந்தி மேலும் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை பொறுத்தவரை உம்முடைய இரட்சகர் இதன் பின்னர்
மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். மோசசுடைய கோபம் தணிந்த பொழுது எவர்கள் தங்களுடைய இரட்சகரிடம் பயபக்தியுடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்காக வழிகாட்டுதல் மற்றும் கருணையை கொண்ட அந்த பலகைகளை அவர் எடுத்துக்கொண்டார். பின்னர் மோசஸ் தீர்மானிக்கப்பட்ட நம்முடைய சந்திப்பிற்கு வருவதற்காக தன்னுடைய சமூகத்தாருக்கிடையிலிருந்து 70 பேரை தேர்ந்தெடுத்தார். அதிர்வு அவர்களை உலுக்கிய பொழுது அவர் கூறினார், என்னுடைய இரட்சகரே, இவ்விதம் நீர் நாடியிருந்தால் அவர்களை என்னுடன் சேர்த்து முன்னரே நீர் முற்றிலுமாக அழித்திருக்க இயலும். எங்களுக்கிடையில் முட்டாள்களாக இருக்கின்றவர்களின் செயல்களுக்காக எங்களை நீர் முற்றிலுமாக அழித்து விடுவீரா? இது எங்களுக்காக நீர் ஏற்படுத்தி இருக்கின்ற சோதனையாகவே இருக்க வேண்டும். இதை கொண்டு நீர் நாடுகின்ற எவர் ஒருவரையும் நீர் தண்டிக்கின்றீர், மேலும் நீர் நாடுகின்ற எவர் ஒருவரையும் வழிநடத்துகின்றீர். நீரே எங்களுடைய இரட்சகர் மற்றும் எஜமானராக இருக்கின்றீர். எனவே எங்களை மன்னிப்பீராக, உம்முடைய கருணையை கொண்டு எங்கள் மீது பொழிவீராக. மன்னிப்பவர்களில் நீரே மிகவும் சிறந்தவராக இருக்கின்றீர். மேலும் இவ்வுலகிலும் மற்றும் மறு உலகிலும் எங்களுக்காக நன்னெறியை விதிப்பீராக. நாங்கள் உம்மிடம் வருந்தி திருந்து விட்டோம். அவர் கூறினார், என்னுடைய தண்டனை நான் நாடுகின்ற எவர் ஒருவர் மீதும் ஏற்படுகின்றது. ஆனால் என்னுடைய கருணை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. ஆயினும் அதற்கானவர்களாக நான் இவர்களை குறிப்பிடுவேன். அவர்கள் 1. நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றவர்கள். 2. கடமையான தர்மத்தை ஜகாத் கொடுக்கின்றவர்கள். 3. நம்முடைய வெளிப்பாடுகளின் மீது நம்பிக்கை கொள்கின்றவர்கள். மேலும் 4. அவர்களுடைய தோரா மற்றும் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருப்பவராக யாரை அவர்கள் காண்கின்றார்களோ அந்த வேற்று இனத்தின் வேதம் வழங்கப்பட்டவராகிய அந்த தூதரை முகம்மதை பின்பற்றுகின்றவர்கள். அவர் அவர்களை நன்னறியாளர்களாக இருக்கும்படி உபதேசிக்கின்றார். தீமையிலிருந்து அவர்களை தடுக்கின்றார். அவர்களுக்காக எல்லா நல்ல உணவையும் அனுமதிக்கின்றார். மேலும் கெட்டதாக இருக்கின்றதை தடை செய்கின்றார். மேலும் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட சுமைகள் மற்றும் தடைகளை நீக்குகின்றார். எவர்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை கண்ணியப்படுத்தி அவரை ஆதரித்து மேலும் அவருடன் வந்த ஒளியை பின்பற்றுகின்றார்களோ அவர்களே வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். மக்களே, நான் உங்கள் அனைவருக்கும் கடவுளுடைய தூதராக இருக்கின்றேன். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் அவருக்கே உரியது. அவரை தவிர தெய்வம் இல்லை. அவர் வாழ்வு மற்றும் மரணத்தை கட்டுப்படுத்துகின்றார் என்று கூறுகிறாங்க. ஆகையால் நீங்கள் கடவுளின் மீதும் மேலும் கடவுள் மற்றும் அவருடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள்கின்ற வேற்று இனத்தின் வேதம் வழங்கப்பட்டவராகிய அவருடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நீங்கள் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு அவரை பின்பற்றுவீர்களாக. மோசஸை பின்பற்றுகின்றவர்களுக்கிடையில் சத்தியத்திற்கிணங்க வழிநடத்துகின்றவர்களும் இருக்கின்றார்கள். மேலும் அந்த சத்தியம் அவர்களை நன்னறியாளர்களாக ஆக்குகின்றது. நாம் அவர்களை 12 குலங்கள் சார்ந்த சமூகங்களாக பிரித்தோம். மேலும் அவருடைய சமூகத்தார் அவரிடம் தண்ணீருக்காக கேட்டபொழுது மோசஸிற்கு நாம் உம்முடைய ஊன்றுகோலை கொண்டு பாறையை அடிப்பீராக என்று உள்ளுணர்வு அளித்தோம். உடனே 12 நீரூற்றுகள் அதிலிருந்து பொங்கி வடிந்தன. இவ்விதமாக ஒவ்வொரு சமூகமும் அதனுடைய தண்ணீரை அறிந்திருந்தது. மேலும் நாம் மேகங்களை கொண்டு அவர்களுக்கு நிழல் தந்தோம். மேலும் அவர்களுக்கு மன்னா மற்றும் காடைகளை இறக்கி அனுப்பினோம். நாம் உங்களுக்கு வழங்கிய நல்ல பொருட்களிலிருந்து உண்ணுங்கள். அவர்கள் தீங்கிழைத்தது நமக்கல்ல, அவர்கள் தங்களுடைய சொந்த ஆன்மாக்களுக்கே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். வசிப்பதற்கு இந்த நகரத்திற்குள் செல்லுங்கள். மேலும் நீங்கள் விரும்பியவாறு அங்கிருந்து உண்ணுங்கள். மக்களை இணக்கமாக நடத்துங்கள். மேலும் அதன் வாயிலுக்குள் பணிவாக நுழையுங்கள். அப்பொழுது நாம் உங்களுடைய வரம்பு மீறல்களை மன்னிப்போம், நன்னறியாளர்களுக்காக வெகுமதியை நாம் பெருக்குவோம் என்று அவர்களிடம் கூறப்பட்டதை நினைவு கூறுவீர்களாக. ஆனால் அவர்களுக்கிடையில் இருந்த தீயவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளுக்கு பதிலாக வேறு கட்டளைகளை மாற்றியமைத்துக் கொண்டார்கள். அதன் விளைவாக அவர்களுடைய தீய நடத்தையின் காரணமாக வானத்திலிருந்து தண்டித்தலை நாம் அவர்கள் மீது அனுப்பினோம். சப்பத்தின் புனிதத்தை அவமதித்த கடலோர சமூகத்தாரை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. சப்பத்தை அவர்கள் கடைபிடித்த பொழுது அவர்களிடம் மீன்கள் அபரிமிதமாக வந்தன. மேலும்
அவர்கள் சப்பத்தை மீறிய பொழுது மீன்கள் வரவில்லை. அவர்களுடைய வரம்பு மீறல்களின் ஒரு பின்விளைவாக இவ்விதமாக நாம் அவர்களை வருத்தினோம். அவர்களில் ஒரு கூட்டத்தார் கடவுள் நிச்சயமாக முற்றிலும் அழித்து விடவோ அல்லது கடுமையாக தண்டிக்கவோ போகின்ற மக்களுக்கு நீங்கள் ஏன் உபதேசிக்க வேண்டும் என்று கூறியதை நினைவு கூறுவீராக. அவர்கள் காப்பாற்றப்படும் பொருட்டு உங்களுடைய இரட்சகரிடம் மன்னிப்பு கேட்பீர்களாக என்று அவர்கள் பதிலளித்தார்கள். எதை குறித்து அவர்கள் நினைவூட்டப்பட்டார்களோ அதை அவர்கள் புறக்கணித்த பொழுது எவர்கள் தீமையை தடுத்தார்களோ அவர்களை நாம் காப்பாற்றினோம். மேலும் தவறு செய்தவர்களை அவர்களுடைய தீய நடத்தைக்காக ஒரு பயங்கரமான தண்டனையை கொண்டு துன்புறுத்தினோம். அவர்கள் தொடர்ந்து கட்டளைகளை எதிர்த்த பொழுது நாம் அவர்களிடம் நீங்கள் கேவலமான குரங்குகளாக இருங்கள் என்று கூறினோம். கூடுதலாக உம்முடைய இரட்சகர் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படுகின்ற நாள் வரை அவர்கள் மீது கடுமையான அடக்குமுறைகளை சுமத்துகின்ற மக்களை அவர்களுக்கு எதிராக அவர் எழுப்புவார் என்று விதித்து விட்டார். தண்டனையை நிறைவேற்றுவதில் உம்முடைய இரட்சகர் மிகவும் திறன் வாய்ந்தவராக இருக்கின்றார். மேலும் நிச்சயமாக அவர் மன்னிப்பவராகவும் மிக கருணையாளராகவும் இருக்கின்றார். பூமி எங்கும் பல சமூகங்களுக்கிடையில் அவர்களை நாம் சிதறடித்தோம். அவர்களில் சிலர் நன்னறியாளர்களாக இருந்தார்கள், மற்றும் சிலர் நன்னறியாளர்கள் என்பதை காட்டிலும் குறைந்தவர்களாக இருந்தார்கள். நாம் அவர்கள் திரும்பக்கூடும் என்பதற்காக வளம் மற்றும் கஷ்டத்தை கொண்டு சோதித்தோம். அவர்களைத் தொடர்ந்து வேதத்திற்கு வாரிசுகளான புதிய தலைமுறைகளை அவர் மாற்றி அமைத்தார். ஆனால் மாறாக அவர்கள் நாங்கள் மன்னிக்கப்பட்டு விடுவோம் என்று கூறியவாறு இவ்வுலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஆனால் அதன் பின்னரும் அவர்கள் இவ்வுலகின் பொருட்களை தேர்ந்தெடுப்பதையே தொடர்ந்தார்கள். வேதத்தை உறுதியாக பின்பற்றுவோம், மேலும் கடவுளை பற்றி உண்மையை தவிர வேறு எதையும் கூற மாட்டோம் என்று அவர்கள் ஓர் உடன்படிக்கை செய்திருக்கவில்லையா? அவர்கள் வேதத்தை கற்றிருக்கவில்லையா? நிச்சயமாக எவர்கள் நன்னெறியை பேணுகின்றார்களோ அவர்களுக்காக மறு உலகின் வசிப்பிடம் மிகவும் மேலானதாக இருக்கின்றது. நீங்கள் புரிந்து கொள்வதில்லையா? எவர்கள் வேதத்தை உறுதியாக பின்பற்றி மேலும் தொடர்பு தொழில்களை சலாத் கடைபிடிக்கின்றார்களோ அந்த பக்திமான்களுக்கு பிரதிபலன் அளிக்க நாம் ஒருபோதும் தவறுவதில்லை. நாம் அவர்களுக்கு மேலே மலையை ஒரு குடையை போன்று உயர்த்தினோம், மேலும் அது தங்கள் மீது விழுந்துவிடப் போகின்றது என்று அவர்கள் எண்ணினார்கள். நீங்கள் காப்பாற்றப்படும் பொருட்டு நாம் உங்களுக்கு எதை வழங்கியிருக்கின்றோமோ அதை திடமாக உறுதியாக பின்பற்றவும் மேலும் அதில் உள்ளவற்றை நினைவில் கொள்ளவும் வேண்டும். உம்முடைய இரட்சகர் ஆதாமின் சந்ததியர் அனைவரையும் ஒன்று கூட்டி மேலும் அவர்களையே அவர்களுக்கு சாட்சி கூற வைத்ததை நினைவு கூறுவீராக. நான் உங்களுடைய இரட்சகர் அல்லவா? அவர்கள் அனைவரும் ஆம், நாங்கள் சாட்சி கூறுகின்றோம் என்று கூறினார்கள். இவ்விதமாக மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாளன்று இதை பற்றி நாங்கள் அறியாதவர்களாக இருந்தோம் என்று நீங்கள் கூற இயலாது. அன்றி எங்களுடைய பெற்றோர்கள் தான் இணை தெய்வ வழிபாட்டை செயல்படுத்தினார்கள், மேலும் நாங்கள் அவர்களுடைய அடிச்சுவடைகளை மட்டுமே பின்பற்றினோம். மற்றவர்கள் புகுத்திவிட்ட புதுமைகளின் காரணமாக எங்களை நீர் தண்டிப்பீரா என்றும் நீங்கள் கூற இயலாது. மக்கள் தங்களை மீட்டுக் கொள்வதை சாத்தியமாக்குவதற்காக வெளிப்பாடுகளை இவ்விதமாக நாம் விளக்குகின்றோம். நம்முடைய சான்றுகள் வழங்கப்பட்டு ஆனால் அவற்றை புறக்கணிப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்ட ஒருவனை பற்றிய செய்தியை அவர்களுக்கு எடுத்துரைப்பீராக. அதன் விளைவாக அவன் ஒரு வழி தவறியவனாக ஆகின்றவரை சாத்தான் அவனை பின்தொடர்ந்தான். நாம் நாடியிருந்தால் அதை கொண்டு அவனை நாம் உயர்த்தியிருக்க இயலும். ஆனால் அவன் பூமியுடன் ஒட்டிக்கொள்வதில் பிடிவாதமாக இருந்தான், மேலும் தன்னுடைய சுய அபிப்பிராயங்களையே பின்தொடர்ந்தான். இதனால் அவன் ஒரு நாயை போன்றவனாக இருக்கின்றான். நீர் அதனிடம் செல்லம் காட்டினாலும் அல்லது அதை திட்டினாலும் அது பெருமூச்சே விடுகின்றது. நம்முடைய சான்றுகளை ஏற்க மறுக்கின்ற மக்களின் உதாரணம் இத்தகையதாக இருக்கின்றது. அவர்கள் சிந்திக்கும் பொருட்டு இந்த விவரங்களை விவரித்து கூறுவீராக. நம்முடைய சான்றுகளை ஏற்க மறுக்கின்ற மக்களின் உதாரணம் உண்மையில் கெட்டதாக இருக்கின்றது. அவர்கள் தீங்கிழைத்துக் கொள்வது அவர்களுடைய சொந்த ஆன்மாக்களுக்கு மட்டுமே. எவர் ஒருவரை கடவுள் வழிநடத்துகின்றாரோ அவரே உண்மையில் வழிநடத்தப்பட்டவராக இருக்கின்றார். மேலும் எவர் ஒருவரை அவர் வழி தவறும்படி செய்கின்றாரோ இவர்கள்தான் நஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள். ஜின்கள் மற்றும் மனிதர்களில் பெரும்பாலானவர்களை
நாம் நரகத்திற்கு ஒப்படைத்து விட்டோம். அவர்களிடம் மனங்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. கண்கள், அவற்றை கொண்டு அவர்கள் பார்ப்பதில்லை. மேலும் காதுகள், அவற்றை கொண்டு அவர்கள் கேட்பதில்லை. அவர்கள் விலங்குகளை போன்றவர்களாக இருக்கின்றார்கள். அல்ல, அவர்கள் மிகவும் மோசமானவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் முற்றிலும் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். மிகவும் அழகிய பெயர்கள் கடவுளுக்கு உரியது. அவற்றை கொண்டு அவரை அழைப்பீர்களாக. மேலும் எவர்கள் அவருடைய பெயர்களை சிதைக்கின்றார்களோ அவர்களை புறக்கணிப்பீர்களாக. அவர்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் கைமாறு செய்யப்படுவார்கள். நம்முடைய படைப்புகளுக்கிடையில் சத்தியத்தை கொண்டு வழிநடத்துகின்றவர்கள் இருக்கின்றார்கள். மேலும் அந்த சத்தியம் அவர்களை நன்னறியாளர்களாக ஆக்குகின்றது. எவர்கள் நம்முடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை அவர்கள் அதை எப்போதும் உணர்ந்து கொள்ளாதவாறு நாம் அவர்களை வழிநடத்துகின்றோம். நான் அவர்களை ஊக்குவிக்கவும் கூட செய்வேன். என்னுடைய திட்டம் வலிமை மிக்கதாக இருக்கின்றது. அவர்கள் ஏன் தங்களுடைய நண்பரை, தூதரை குறித்து சிந்தித்து பார்ப்பதில்லை? அவர் புத்தி சுவாதனம் இல்லாதவர் அல்ல. அவர் ஆழ்ந்ததோர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றவராக மட்டுமே இருக்கின்றார். வானங்கள் மற்றும் பூமியின் அரசாட்சியையும் மேலும் கடவுள் படைத்திருக்கின்ற எல்லா பொருட்களையும் அவர்கள் பார்த்திருக்கவில்லையா? அவர்களுடைய வாழ்வின் முடிவு அருகிலேயே இருக்கக்கூடும் என்று அவர்களுக்கு எப்பொழுதாவது தோன்றுகின்றதா? இதை தவிர அவர்கள் எந்த ஹதீஸின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்கள்? எவர் ஒருவரை கடவுள் வழி தவறும்படி செய்கின்றாரோ அவரை வழிநடத்துவதற்கு எவர் ஒருவருக்கும் எந்த வழியும் இல்லை. அவர்களுடைய பாவங்களிலேயே அவர்களை மூடத்தனமான பெருந்தவர்கள் செய்கின்றவர்களாக அவர் விட்டுவிடுகின்றார். உலகத்தின் முடிவை, அந்த வேலை குறித்தும் மேலும் அது எப்பொழுது நிறைவேறும் என்றும் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். அதை பற்றிய அறிவு என்னுடைய இரட்சகரிடம் இருக்கின்றது. அவர் மட்டுமே அதனுடைய நேரத்தை வெளிப்படுத்துகின்றார். வானங்கள் மற்றும் பூமியில் அது கனமானதாக இருக்கின்றது. திடீரென்றே தவிர அது உங்களிடம் வராது என்று கூறுவீராக. அதனுடைய கட்டுப்பாடு உம்மிடத்தில் இருப்பதைப் போல அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். அதை பற்றிய அறிவு கடவுளிடமே இருக்கின்றது என்று கூறுவீராக. ஆனால் பெரும்பாலான மக்கள் அறிவதில்லை. எனக்கே நன்மை செய்து கொள்ளவோ அல்லது எனக்கே தீங்கிழைத்துக் கொள்ளவோ என்னிடத்தில் எந்த சக்தியும் இல்லை. கடவுள் நாடுகின்றது மட்டுமே எனக்கு நிகழ்கின்றது. எதிர்காலத்தை நான் அறிந்திருந்தால் என்னுடைய செல்வத்தை நான் அதிகரித்திருந்திருப்பேன். மேலும் எந்த தீங்கும் என்னை துன்புறுத்தி இருக்காது. எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற ஒருவர், மேலும் நற்செய்தியை கொண்டு வருகின்ற ஒருவர் என்பதை காட்டிலும் அதிகமாக எதுவும் இல்லை என்று கூறுவீராக. அவர் உங்களை ஒரு நபரிலிருந்து, ஆதாம், படைத்தார். அதனைத் தொடர்ந்து அவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துணையை அவளுடன் அமைதி காண்பதற்காக தருகின்றார். பின்னர் அரிதாகவே அவள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு லேசான சுமையை அவள் சுமக்கின்றாள். அந்த சுமையின் பாரம் அதிகரிக்கின்ற நிலையில் அவர்கள் தங்களுடைய இரட்சகராகிய கடவுளிடம், நீர் எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தையை தந்தால் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம் என்று இறைஞ்சி பிரார்த்திக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு நல்ல குழந்தையை அவர் தருகின்ற பொழுது அவர்கள் அவருடைய பரிசை அவருக்கே போட்டியாக ஆகின்ற ஓர் இணை தெய்வமாக ஆக்கிவிடுகின்றார்கள். எந்த பங்காளியை கொண்டிருப்பதை விட்டும் கடவுள் மிகவும் உயர்ந்தவராக இருக்கின்றார். எந்த ஒன்றையும் படைக்காத, மேலும் அவர்களே படைக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற இணை தெய்வங்களை அவர்கள் இணை தெய்வ வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஓர் உண்மை இல்லையா? அவர்களுக்கு உதவி செய்யவோ அன்றி தங்களுக்கே கூட உதவி செய்து கொள்ளவோ இயலாத இணை தெய்வங்கள் அல்லவா? நீங்கள் அவர்களை வழிகாட்டுதலுக்கு அழைக்கின்ற பொழுது அவர்கள் உங்களை பின்பற்றுவதில்லை. இதன் விளைவாக நீங்கள் அவர்களை அழைப்பதும் அல்லது அமைதியாக இருந்து விடுவதும் அவர்களுக்கு ஒரே மாதிரியாகவே இருக்கின்றது. கடவுளை தவிர நீங்கள் பிரார்த்திக்கின்ற அந்த இணை தெய்வங்கள் உங்களை போன்ற படைப்புகளாகவே இருக்கின்றன. போய் அவர்களை அழைத்து பாருங்கள். நீங்கள் சரியானவர்களாக இருந்தால் அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கட்டும். அவர்களுக்கு கால்கள் இருந்து அவற்றால் அவர்கள் நடக்கின்றார்களா? அவர்களுக்கு கைகள் இருந்து அவற்றை கொண்டு அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்கின்றார்களா? அவர்களுக்கு கண்கள் இருந்து அவற்றை கொண்டு அவர்கள் பார்க்கின்றார்களா? அவர்களுக்கு காதுகள் இருந்து அவற்றை கொண்டு அவர்கள் கேட்கின்றார்களா
கூறுவீராக. உங்களுடைய இன தெய்வங்களை அடையுங்கள். எந்த தாமதமும் இன்றி என்னை தாக்கும்படி அவர்களிடம் கேளுங்கள். கடவுள் என்னுடைய ஒரே இரட்சகர் மற்றும் எஜமானராக இருக்கின்றார். இந்த வேதத்தை வெளிப்படுத்திய அந்த ஒருவர், அவர் நன்னறியாளர்களை பாதுகாக்கின்றார். அவருடன் நீங்கள் அமைத்துக் கொள்கின்ற அந்த இணை தெய்வங்களை பொறுத்தவரை அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய இயலாது. அன்றி அவர்கள் தங்களுக்கே உதவி செய்து கொள்ளவும் இயலாது. வழிகாட்டுதலுக்கு அவர்களை நீங்கள் அழைக்கின்ற பொழுது அவர்கள் செவியேற்பதில்லை. மேலும் அவர்கள் உம்மை பார்ப்பதை நீர் காண்கின்றீர், ஆனால் அவர்கள் பார்ப்பதில்லை. நீர் பிழை பொறுப்பதை மேற்கொள்ளவும் சகிப்புத்தன்மையை பரிந்துரைக்கவும் மேலும் அறிவில்லாதவரை புறக்கணிக்கவும் வேண்டும். சாத்தான் ஏதேனும் கிசுகிசுப்பை உம்மிடம் கிசுகிசுத்தால் கடவுளிடம் புகலிடம் தேடுவீராக. அவர் செவியேற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். எவர்கள் நன்னறியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் சாத்தான் ஒரு திட்டத்துடன் அவர்களை அணுகுகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் நினைவு கூறுகின்றார்கள். உடனே அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களை தவறான வழியில் செல்வதற்கு இடைவிடாமல் வசீகரிக்கின்றார்கள். அவர்கள் கோருகின்ற ஒரு அற்புதத்தை நீர் உருவாக்காவிட்டால் அவர்கள் ஏன் அதற்காக கேட்கக்கூடாது என்று கூறுகின்றார்கள். என்னுடைய இரட்சகரிடமிருந்து எனக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ அதை மட்டுமே நான் பின்பற்றுகின்றேன் என்று கூறுவீராக. இவை உங்களுடைய இரட்சகரிடமிருந்து ஞான உபதேசங்களாகவும் மேலும் நம்பிக்கை கொள்கின்ற மக்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் கருணையாகவும் இருக்கின்றன. குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது நீங்கள் கருணையை அடையும் பொருட்டு அதை கவனமாக கேட்கவும் மேலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டும். நீர் உம்முடைய இரட்சகரை உமக்குள்ளேயும் பகிரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் மேலும் சாந்தமாகவும் பகலிலும் மற்றும் இரவிலும் நினைவு கூற வேண்டும். அறியாதவராக இருந்து விடாதீர். உம்முடைய இரட்சகரிடம் இருக்கின்றவர்கள் அவரை வழிபடுவதற்கு மிகவும் பெருமை கொள்பவர்களாக ஒருபோதும் இருப்பதில்லை. அவர்கள் அவரை துதிக்கின்றார்கள், மேலும் அவருக்கு முன்னால் சிரம்பணிந்து விடுகின்றார்கள்.